வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆம்பிள்ஃபார் ரீஒர்க்குக்கு வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் மேடு ஆம்பிள்ஃபார் தான். ஃப்ரண்ட் பேனலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேடு தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு 4 சேனல், 2 சப்பு, சென்ட்ரு, ரியருக்கு 4 சேனல் வச்சு தான் பேனல் முத கொண்டு சேம் அதே மாதிரி ரெடி பண்ணி ஆம்பிள்ஃபாரும் ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரியரும் சப்புக்கான எஃபெக்ட் பத்தல அப்படின்னு சொல்லி இதுக்கான ப்ரோலாஜிக் போர்டு நல்லா தான் வாங்கி ரீஒர்க் பண்ணி கொடுங்கன்னு தான் நம்மகிட்ட வந்திருக்கு. ஆம்பிள்ஃபாருக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிரான்ஸ்ஃபார்மர், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, ரியரு, சென்ட்ரு இதுக்கான தனி டிரான்ஸ்ஃபார்மரும், சப்பு 2 சப்புங்கிறதுனால அதுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் இதை வச்சு தான் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. மெயினாக ஃப்ரீ செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எம்டி பிசிபியில் அவங்களே டயக்ராம் போட்டு அதுக்கான ஐசி கெப்பாசிட்டர்லாம் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டமர் சைடு சின்ன சின்ன திருப்தி இல்லாததுனால லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரோலாஜிக் போர்டு போட்டு தான் நம்ம ரீஒர்க் பண்ண போகிறோம். இதுக்காண்டி ப்ரோலாஜிக் போர்டு என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலில் NC Pro 2 அப்படி தான் வாங்கியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு இன்னு கொடுத்துக்கலாம். அடுத்து 2 ஃப்ரீ செட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான அட்ஜஸ்டபிள் கெயின், நெக்ஸ்ட்டு வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிட்டுக்கான அட்ஜஸ்டபிள் இருக்குது. பேஸு ட்ரிபிள் தனித்தனியாக கொடுத்துட்றாங்க, லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட் தனியாக கொடுத்துட்றாங்க. 6 சேனலுக்கான அவுட்புட்டும் ஒரே இடத்துல கொடுத்துட்றாங்க. நம்ம சால்ரிங்கும் பண்ணிக்கலாம், இல்லாட்ட சாக்கெட் மாதிரி சொருவியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியருக்கான சென்ட்ரு, அது ரியருக்கான ஆப்ஷன்ஸும் கெயின் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். சென்டருக்கான ஆப்ஷன்ஸ் அதுவுமே ஃப்ரீ செட் இருக்கு. சப்புக்குன்னு தனியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ செட்டும், கெயின்னு ஒரு ஃப்ரீ செட்டு, ஃப்ரீக்வன்சியும் தனியாக இருக்கு. எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். இதுக்கான வோல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூயல் சப்ளை தான். 24 வோல்ட் டிசியிலேருந்து 42 வோல்ட் வரைக்கும் டிசி கொடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு போட்டு தான் நம்ம ரீஒர்க் பண்ண போகிறோம். மெயினாக கஸ்டமர் கேட்டது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்ப டப்புங்கிற சவுண்டு வருதுன்றதுனால இதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ரெடி பண்ணுறோம். மொத்தம் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் இது இல்லாமல் 9 7.2 தான் நம்ம ரெடி பண்ணுறதுனால சப்புக்கு தனியாக 30 ஆம்ஸ் ரிலே வச்சு ரெடி பண்ணுறோம். எல்லாமே ஹெவியான ரிலே வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் இருக்கிற அந்த ஃப்ரீ செக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம வாங்கியிருக்கிற கிறிஸ்டல் ப்ரோலாஜிக்கும் ப்ளஸ் 9 சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இதில் வச்சு ஃபுல்லாக ரீஒர்க் நம்ம பண்ண போகிறோம். ரீஒர்க் பண்ணி கஸ்டமருக்கு கேட்ட அந்த திருப்திக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபாரும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.